தமிழ்நாடு வந்து அமைதி பூமி. இஸ்லாமியர், கிறிஸ்துவர், இந்துல ஒன்றா தான் இருக்கோம். மாமன் மச்சான் பழகிட்டு இருக்கோம். இங்கே உங்கள் பாட்சா பழிக்காது, அமித்ஷா உங்கள் கனவு பழிக்காது, பாஜக உள்ளே வராது. அதில் ஏற்றுனா மத கலர் வரும்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ 2 பேர் பக்கத்தில் வச்சா மத கலர் வந்துருமா? அதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்க அங்கே பெரிய மூமெண்ட்டை இல்லை இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலை அவங்க உருவாக்கலை. இங்கே 3ஆவதாக ஒரு குரூப் வருது. 3வது நாங்கள் தாங்க 2வது குரூப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆதாரம் கேட்குறீங்க. இந்து மதத்தில் நம்பிக்கை தான் ஆதாரம். நம்ம சொல்கிறோம், வீட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம், இல்லை மண் சோறு சாப்பிடுவோம் அப்படின்னா எத்தனை வருஷமாக மண் சோறு சாப்பிட்டீங்க? அது எப்படி நீங்கள் நாங்கள் இல்லை சார், ஆனால் சட்டம் இங்கே வழக்குகள் அப்படின்னு வந்துட்டால் நம்பிக்கைன்ற அடிப்படையில் மட்டும் கொடுத்துட முடியுமா என்ன? ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம், தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்க மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் வர்றாங்க, வழிபட்டுட்டு போகிறாங்க. திடீர்னு எதுக்கு போய் அந்த தீபத்தூணில் ஏற்றணும்னு இப்போ இவ்வளோ புஷ் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வியும் வரும்ல. ஆதாரம் இல்லைங்க. நீங்கள் வந்து அங்கே தீபத்தூண் வந்து அதோட நிற்க போகிறது இல்லை. என்ன அடுத்து தர்கா குறி, தர்கா விடமாட்டம் செய்யணும். இதெல்லாம் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நாளைக்கே தர்கா எங்களுக்கு சொந்தம்னு சொன்னால் கூட அது கோர்ட்டுக்கு போனால் அந்த கோர்ட் வந்து தர்கா இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னால் கூட அப்பீல் தான் நீங்கள் போகணும். அப்பீல் தான் போகணுமே தவிர நீங்கள் எப்படி சொல்லலாம்னு நீதிபதி சொல்லக்கூடாது. அதே திருப்பரங்குன்ற மலையில் நாளைக்கு திடீர்னு கிறிஸ்தவர்களோ வேறு இன்னும் மதத்தவர்களை சீக்கியர்களோ யாரோ வந்து எங்களுடைய மூதாதையர்கள் இங்கே இப்படி இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து இங்கே இது பண்ணாங்க, அவங்களுடைய வழிபாடு நடந்தது, எங்களோட நம்பிக்கை அப்படின்னு கேட்டு மலைக்கு சொந்தம் கொண்டாடினா நீங்கள் விட்டுருவீங்களா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலாவதாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிற விஷயம் அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம். அந்த வழக்கினுடைய நகர்வுகளும் ஒரு வழக்கறிஞராக பாஜகவை சேர்ந்தவராக கவனிச்சிட்ருக்கிறீங்க. இதில் முக்கியமாக சொல்லப்படுறது இந்த அரசு தரப்பு, கோயில் தரப்பு, தர்கா தரப்பு இவர்களெல்லாம் வைக்கிற வாதங்களை பார்க்கும் பொழுது பாஜக தரப்புலையோ இப்போ ராம ரவிக்குமார் அவங்க தரப்புலையோ என்ன சொல்லப்படுதோ அதற்கு எதிரான விஷயங்கள் தான் ரொம்ப வலுவாக இருக்குது, பாயிண்ட்ஸ் தான் வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது இல்லையா? இந்த வழக்கை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறது? மக்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, எந்த பிரச்சனை ஹிந்துஸுக்கு வந்தாலும் பெரிய பிரச்சனையாக்கி அப்புறம் தான் ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. இது மற்றவங்களுக்கு எதாவது வந்தால் அவங்களே கவர்மெண்ட்டே பார்த்து கொடுத்துட்றாங்க. உதாரணம் வந்து இதில் அந்த ஒரு தூண் இருக்குது. இது நான் வந்து வழக்கு நடந்துருக்குன்னா அது உள்ளே போல் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு வச்சு நான் பேசலாம். அதில் வந்து ஒரு தூண் இருக்குது. அதை வந்து தீபத்தூண்னு அந்த ஊரில் இருக்கவங்க பழங்காலத்துலேருந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். சர்வே கல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர், தொல்லியல் துறையெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க வந்து அங்கே விளக்கு ஏற்றியும் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்துக்கு 3 வகையான கற்பனை வருதுன்னா எது பெஸ்ட்டு, நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோமோ அதை கொடுத்துட்டு போகலாம்ல. அவங்க ஜெயின்ஸ் கேட்கல. இப்போ வந்து தொல்லியல் துறையும் அது உரிமை கொண்டாடல. நான் சொல்கிறது புரியுங்களா? அந்த கல்லை 3 பேர் உரிமை கொண்டாடினா தான் பிரச்சனை. தொல்லியல் துறை உரிமை கொண்டாடல, ஜெயின்ஸும் அதுக்கு கேட்கல, எங்களுக்கு அது கல்லை கொடுங்கன்னு. கேட்குற ஒரே ஆள் யாருன்னா இந்து நம்பிக்கையுடையவங்க கேட்குறாங்க. அதில் ஏற்றுனா என்ன பாதிப்புன்றது கவர்மெண்ட் சொல்லணும்ல. இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அதில் சிம்பிளாக ஆதாரம் கேட்குறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சொல்வது போல பழைய நடைமுறைகள்லாம் இருந்ததுன்னு சொல்லி வாதாடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தா முடிஞ்சிடும். ஆதாரம் வந்து நாங்கள் முதல்லேருந்தே அந்த 1920 அது கோயில் எங்களோடது. அதில் தீர்ப்பில் தீபத்தூண் வருது. 1963-73 வர ஜட்ஜ்மெண்ட்லேயும் தீபத்தூண் வருது. தீபம் அங்கே ஏற்றப்பட்டது எப்படின்னா 1920 ஏற்றப்பட்டது. அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு வார் வந்ததுனால அங்கே லைட்டு வரக்கூடாதுன்றது பல்வேறு காரணங்க. ஆனால் தொடர்ந்து 90s 20ஸ்லையோ அதுக்கப்புறம் ப்ரிவி கவுன்சிலோ அவங்களாம் அந்த தீபத்தூன்ற இதுவே டேர்மை யூஸ் பண்ணி அப்போ அது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தேன். அதே சொல்ல போகிறாங்க. திடீர்னு டிஸ்பியூட் வரும்போது மலை யாருக்கு சொந்தம்னு கேட்கும்போது தான் மலை மொத்தமாக இவங்களுக்கு சொந்தம், இந்துக்களுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம், அந்த 33 சென்ட் மட்டும் தர்காவுக்கு சொந்தம்னு திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும்
தொடர்ந்து போராட்டம் தான். கல் வெட்டு உடைச்சி எடுக்கும்போது கூட உங்களுக்கு அதில் உரிமை இல்லை, மலை முழுக்க வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்ததும் அதே கோர்ட்டு தான். 1973 கேட்டிருக்காங்க, 1994 கேட்டிருக்காங்க, 2004 கேட்டிருக்காங்க, 2014 தொடர்ந்து சட்ட போராட்டம் என்ன கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல ஏற்றணும் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஏற்றினா என்ன பாதிப்புன்னு சொல்லணும்ல. நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு கவர்மெண்ட்டோட சைடில் ஏற்றினா என்ன பாதிப்பு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆதாரம் கேட்குறீங்க. இந்து மதத்தில் நம்பிக்கை தான் ஆதாரம். நம்ம சொல்கிறோம் வீட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லை மண் சோறு சாப்பிடுவோம் அப்படின்னா, எத்தனை வருஷமாக மண் சோறு சாப்பிட்டீங்க? அது எப்படி நீங்கள் நாங்கள் சார்? ஆனால் சட்டம் இங்கே வழக்குகள் அப்படின்னு வந்துட்டால் நம்பிக்கைன்ற அடிப்படையில் மட்டும் கொடுத்துட முடியுமா என்ன? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கேட்குறேன். இப்போ அதே திருப்பரங்குன்ற மலையில் நாளைக்கு திடீர்னு கிறிஸ்தவர்களோ வேறு இன்னும் மதத்தவர்களை சீக்கியர்களோ யாரோ வந்து எங்களுடைய மூதாதையர்கள் இங்கே இப்படி இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து இங்கே இது பண்ணாங்க, அவங்களுடைய வழிபாடு நடந்தது, எங்களோட நம்பிக்கை அப்படின்னு கேட்டு மலைக்கு சொந்தம் கொண்டாடினா நீங்கள் விட்டுருவீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது மொத்த மலையை என்னோடதுன்னு சொல்லி ஒரு பகுதியாக இருக்கட்டும், தூணாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடம் அதில் தான் திடீர்னு வந்து ஒருத்தவங்க நம்பிக்கை அடிப்படையில் கேட்டால், இப்போ யாரெல்லாம் அங்கே தூணில் தீபம் ஏற்றணும்னு கேட்குறீங்களோ மனுதாரர் தரப்பு, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா ஃபியூச்சர்ல? அப்படி நடக்கும். நீங்களே பாருங்க, ஏன்னா நம்பிக்கை அடிப்படையில் நான் சொல்றேன். நீங்களே பாருங்க, ஒரு தீபத்தூண் கேட்டதுக்கு கிறிஸ்தவர்கள் வந்து மலையை ஒரு பாதி கேட்டால் என்ன பண்ணுவீங்க, முழுசா கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்களே வரீங்க. நாங்கள் கேட்கறது ஆதாரம் மலை முழுக்க இந்த கோயிலுக்கு சொந்தமானது. கரெக்டா இல்லையா? அது டவுட் இல்லையே. நான் ஆக்சுவலி மலையில பாதி நான் கேட்கறது இல்லை, நீங்க அந்த பாயிண்ட்க்கு வரல. கிறிஸ்டியன் சொன்னீங்க நம்பிக்கை அடிப்படையில். அதான் நான் சொல்றேங்க, அந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுக்கிட்டு வந்தா அக்செப்ட் பண்ணுவீங்க. சொன்னேன்னா இந்த வீடு முழுக்க உங்களோடது, அதற்கு உள்ளே இருக்கிற இடத்த நான் இதை மாற்றிக்கிறேங்க, இங்கே நான் தீபம் வச்சுக்கிறேன்னு கேட்டால் வீடு முழுக்க உங்களுது. இதனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நீங்கள் சொல்லணும். ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இங்கே ஏற்றினா இங்கே ஏற்றினா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இந்த இடத்துல ஏற்றின நம்பிக்கை சார், எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க, பாட்டி சொல்லியிருக்காங்க சொல்கிறீங்க வச்சுங்க. ஏன் இங்கே ஏற்றக்கூடாது? அப்படி யார் கேட்பேன்னா குடும்ப உறுப்பினர் கேட்கணும், உங்கள் தம்பியும் அண்ணனும் கேட்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கக்கூடாதுல்ல. இங்கே என்னென்னா இது உள்ள பிரச்சனை வந்து ஹிந்துஸ்குள்ளே கேட்கணும். இல்லை அங்கே அலோவ் பண்ணாதீங்க, இங்கே அலோவ் பண்ணணும்னு 2-3 குரூப்புக்குள்ளே பிரச்சனை வந்தால் தீர்ப்பு போகலாம். இது முழுக்க இவங்களுக்குன்னு காரணம். ஆனால் உண்மையிலே பார்த்து தர்காவில் கேட்கவே இல்லை. தர்கா வந்து எப்போ வந்ததுன்னா அவர் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கும்போது இம்ப்ளீட் ஆகிறாங்க, அவங்க முதலே வரல. இன்னும் கேட்டிங்கன்னா டீப்பாக கேட்டிங்கன்னா 2005 1996 இதே தர்கா ஒத்துக்குச்சு. 15 மீட்டர் மட்டும் மனசை வச்சுக்கோங்க, என்ன கிட்ட வர வேண்டாம், தள்ளி போயிடுங்கன்றாங்க. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் மிரட்டி வாங்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நியாயமான காரணமாக இல்லை. நான் இன்னொரு சிம்பிளாக கேட்டேன், நீங்கள் ரொம்ப முனைப்பாக கேட்டதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாடு வந்து சிறந்த பூமி, தமிழ்நாடு வந்து அமைதி பூமி. இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துவில் ஒன்றா தான் இருக்கோம். மாமன் மச்சான் பழகிட்டு இருக்கோம். இங்கே உங்கள் பாஜா பழிக்காது, அமித்ஷா உங்கள் கனவு பழிக்காது, பாஜக உள்ளே வராது. இங்கே வந்து தாமரை இதான உங்களோட கோஷம், எல்லாரோட கோஷம் தானே சொல்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம். நல்ல பூமி தானே இது. ஏன் கலவரம் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதில் ஏற்றுனா மத கலர் வரும்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ 2 பேர் பக்கத்தில் வச்சா மத கலர் வந்துருமா? அதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நான் சொல்கிறது அப்படின்ற இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணுறோங்க. இங்கே நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பூமி அப்படி தான். ஆனால் வெளியிலேருந்து வர நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணுறீங்க உங்களோட அரசியலுக்காக. இப்போ என்ன பண்ணி நீங்களே வந்தீங்க பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்கணும், தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கணும், ஏற்றிருப்போம். மத கலர் வந்திருக்காது. இல்லை சார், இதில் பாயிண்ட்டே என்ன முடிச்சிருக்கேன், மத கலர் வந்திருக்காது. தீபம் ஏற்றுவது மட்டும் குறிக்கோள் கிடையாது. அதுதாங்க சொல்ற குறிக்கோள் அந்த தர்கா. அந்த இல்லைங்க, அங்கே மத கலர் உங்களோட நோக்கம் அந்த தர்கா. அதுதான், அதனால தான் அதை மறுக்கிறதே அரசு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஃபர்தரா எல்லா ஆக்ஷன்ஸும் நடக்கும்ன்றதுனால மேபி இருக்கலாம்னு நினைக்கிறாங்களோ. 2 குரூப் இருக்கு. இந்த 2 குரூப்பும் ஒன்றா சேர்ந்துன்னா அடிதடி வரும்னு போலீஸ் சொல்கிறாரு. இந்த 2 குரூப் தள்ளி வச்சிருக்காரு. கரெக்டாக? இது நியாயம். இந்த 2 குரூப்பும் ஒன்றா தான் இருக்கும். இந்த 2 குரூப்புக்குள்ளே யாராலையும் சண்டை வராது அப்படின்னு எஸ்பி சொல்கிறார். நீங்கள் தலைகள் நினைச்சுங்க 2 குரூப்புக்குள்ளே சண்டை வராதுங்க அப்படின்னு சொல்கிறவர் 2 பேர் பழக தானே ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம், ஏற்று நாங்கள் திரிய வச்சு ஏற்றிடுறோம். இருங்க, ஏற்றி திரும்பி பார்க்குறோம், ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறோம். அந்த 2 குரூப்பை சேர்ந்தவங்க அங்கே பெரிய மூமெண்ட்டை இல்லை இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் அவங்க உருவாக்கலை. இங்கே 3ஆவதாக ஒரு குரூப் வருது. 3ஆவது நாங்கள் தாங்க 2வது குரூப்பு. எங்களுக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. மத கலர் வரும்ன்றீங்க, நாங்கள் ஏற்றிடுறோம், திரும்பி பார்க்குறோம். மத கலர் ஒரு மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கிற ஆட்சி இங்கே ஒன்றும் நடக்காது. எங்கள் பாட்சா ஒன்றும் பழிக்காது. சிரிச்சுட்டே போயிட்டு வேண்டியது என்னாச்சு, ஏற்றிக்குங்க. தர்காவுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்றீங்களா, பண்ணிக்குங்க. இது யார் பூமி அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் ஒரு திரி எடுத்துகிட்டு போனால் மத கலர் வந்துருன்றீங்க. அப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டேட்டு. ஒத்துக்கிறீங்களா? இந்த ஸ்டேட் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டேட்டு, ஏற்கனவே பற்றிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் பற்ற வச்சிடாதீங்கன்றீங்களா? ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் பதில் எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். சார் இல்லை சார், இதில் இப்போ இதுவே திருப்பி இப்படி கேட்கலாமே. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம், தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்க மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் வர்றாங்க, வழிபட்டுட்டு போகிறாங்க. திடீர்னு எதுக்கு போய் அந்த தீபத்தூணில் ஏற்றணும்னு இப்போ இவ்வளோ புஷ் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வியும் வரும்ல. அதுக்கு என்ன பதில் சொல்லணும் நீங்கள்?
ஆதாரம் இல்லைங்க. ஆமா, ஆதாரம் இல்லை. ஆதாரம் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. கேட்டால் நம்பிக்கைன்றீங்க. லெட்டரில் வந்து நீங்கள் என்ன எழுதி கொடுத்தீங்க? ஈஓ லெட்டர் என்ன எழுதி கொடுத்தாரு? முதல்ல ஈஓட்ட கேட்டாங்களே, இந்த மாதிரி நாங்கள் ஏற்றுறோம், நீங்கள் ஏற்றுங்கன்னு. இது இந்த மாதிரி சம்பிரதாயம் இல்லை அப்படி சொல்லலை. மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வந்துடும், 2 மதங்களுக்குள்ளேயே போராட்டம் வந்துடும். நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ஈஓ என்ன சொல்லணும்? நீங்கள் சொன்னது கேட்க வேண்டியது தானே, எங்கே ஆதாரம் இருக்குன்னு. இப்போ நான் சொல்கிறேன் ஆதாரம் என்னன்னு. அது கண்டிப்பாக சர்வேக்கள் கிடையாது. ஏன்னா அது கீழே இருக்கிற அனுமார் இது படம் போட்ட மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, செதுக்கின சிலை மாதிரி இருக்குது. அனுமார் இப்படி நிற்கிற மாதிரி திரும்பி நிற்கிற மாதிரி முகம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. கண்டிப்பாக சர்வேக்கள் இருக்காது. கரெக்டாக இல்லையா? அதுலேயும் ஒரு குழப்பம் ஒன்று ஓடுதில்ல. இப்போ அது வந்து இங்கே கீழே எப்போ தீபம் ஏற்றிட்டு இருக்கிறாங்களே அதில் தான் இருக்குது, அந்த மேலே இருக்கிற கல்ல கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி. நான் தான் நம்ம கேஸ் நடத்திட்டு நான் சொல்கிறோம். தீபத்தூன்றது அந்த தூணுக்கு கீழே வந்து அனுமார் படம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அனுமார் படம் வந்துன்னா அது என்ன அர்த்தம்? இந்துவோட தூண். நேற்று மாசிலாமணி மூத்த வழக்கறிஞர் சொல்கிறாரு அது சர்வே கல்லுங்கிறாரு. அடுத்தது ஆர்கியூ பண்ண மூத்த வழக்கறிஞர் ஜோதி சொல்கிறாரு அது இவங்க ஜெயினர்லாம் வச்சுருந்தது. ஜெயின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமணர்கள் வச்சுருப்பாங்க. என்னென்னா மேலே நைட்டில் வந்து விளக்கேற்றிடுவாங்களாம், கீழே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களாம். இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு சமணர்களுக்கு விளக்கேற்றுற பழக்கமே கிடையாது. ஏன்னா 6 மணிக்கு மேலே அவங்க விளக்கேற்ற மாட்டாங்க. விளக்குனால பூச்சி அட்ராக்ட் ஆகி வந்து பூச்சி எத்துரும். அந்த பூச்சி கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மதம், அவங்க போய் விளக்கேற்றுவாங்களேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் குழப்பறீங்க நாங்கள் குழப்பறோமா? தீபத்தூண் ஒன்று அங்கே இருக்குது, அனுமார் படம் அங்கே இருக்குது, மேலே குடுவை மாதிரி இருக்குது, நெய் ஊற்றுற மாதிரி குடுவை இருக்குது. இதெல்லாம் வச்சு தீபத்தூண் ஏற்றிருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறது தப்பு. நீங்கள் நேராக வருவீங்க சர்வே கல்லுன்னுவீங்க. அது காரணம் கேட்டால் தலையை செஞ்சுக்கிட்டு அனுமார் கல் வந்துச்சுன்னா சர்வே கல் அனுமார் வருமானு கேட்டு நீங்கள் முடிப்பீங்க. இன்னொருத்தர் வருவார் ஜெயின் சமுதாயம் வைக்கணுன்னு, நாங்கள் ஏற்றிக்கிட்டு போனோமா? இது வரைக்கும் யாருமே அந்த இடத்துல ஏன் அதை ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு யார் சொல்லணும்? ஹிந்துஸ்ன்னு சொல்லணும். இல்லைங்க எங்களுக்கு பணம் புண்படுது மாற்றாது, யாரும் அங்கே சொல்லலை. இது வரைக்கும் போட்ட பெட்டிஷன் யாராவது ஒரு இடத்துலையாவது ஹிந்து சம்மந்தப்பட்ட மகாசபா இல்லை ஏதாவது ஒரு 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 இயக்கம் ஏதாவது சொல்லி அங்கே ஏற்றாதீங்கன்னு சொன்னாங்களா? ஏன் சொல்கிறதெல்லாம் யார்? வக்ஃபு, டெம்பிள், அது கோயில். அதே போல் ஏற்றுங்கன்னு மக்கள் தரப்புலையும் யாரும் சொல்லலையே பெருசாக. மக்கள் யார்? அமைப்புகள் தானே கேட்க. யார் மக்கள்? நார்மல் மக்களை தான். மக்கள் ஒருத்தர் போட்டுக்கிற கேஸ் இல்லைன்ட்டிங்க. 94 ஒரு தனி மனிதர் போட்டார் இல்லைன்ட்டிங்க. 2014 ஒரு தனி மனிதர் போட்டார், கோர்ட்டு சொல்லிடுச்சு தனி மனிதனுக்கு அங்கே உரிமையே கிடையாது, உனக்கு உரிமை இல்லை போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அது மேலே அப்பீல் போனதில் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லிச்சு? இல்லை, தனி மனிதனுக்கும் யார் யாருக்கெல்லாம் கோயில் நம்பிக்கை உள்ளதோ அத்தனை பேருக்கும் உரிமை உள்ளன்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேட்குற இடத்துல அவர் என்ன கேட்டாருன்னா, இப்போ ஏற்றிட்டு இருக்காங்களே இத்தனை நாள் காலம் ஏற்றிட்டு இருக்காங்களே அந்த இடத்துல ஏற்றாதீங்க, அது ஆகம விதிக்கு புறன்பட்டதுன்னு கேட்குறாரு அவர். இதுக்கு முன்னாடி போட்டவர் எங்கே ஏற்றணும்னு கேட்டால் உச்சியில் ஏற்றணுன்றார். உச்சியில் யார் இருக்கா? தர்கா இருக்குது, கரெக்டாக? அது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட இடத்துல ஏற்ற முடியாது, ஏன்னா தர்கா அங்கே இருக்குது, மத கலவரம் வரும். கரெக்டு, தர்காக்குள்ளே போய் ஏற்றினா மத கலவரம் கண்டிப்பாக வரும், நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், அது வேண்டான்ட்டோம். இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்களே அது ஆகம விதிக்கு புறம்பானதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்றார். இப்போ கேட்டிருக்க மனு நேரடியாக தீபத்தூணில் ரொம்ப நாளாக ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க, 1920s முன்னாடி ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் மக்களை கேட்டால் ஆமாம் ஏற்றணுன்னு சொல்கிறாங்க, ஏற்றுங்கன்னு சொல்கிறோம். இல்லைன்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? 1920லேருந்து 25 வரைக்கும் ஏற்றலன்ற ஒரே ஆதாரம் தான் உங்கள்கிட்ட இருக்க தவிர அது தீபத்தூணில் ஏற்றலன்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? இப்போ ஆதாரம் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு கேட்குறேன், நடுவில் திடீர்னு எதுக்கு கோழி ஆடு வெட்டணும்னு வந்தாங்க? அதுக்காக ஆதாரம் இருந்தா? அப்போ நீங்கள் யாருமே பொங்கலையே, கோபி அமைதியாக தான் இருந்தீங்க, அமைதியாக இருக்கிற ஊர் தானேங்க. திடீர்னு ஒருத்தரையும் ஆடு எடுத்துகிட்டு வெட்ட போகிறேன்னு வெட்ட போனாங்க. அப்போ யார் வந்து தடுத்தது? நாங்களாம் தடுத்தோம், போலீஸ் தடுத்தாங்க, தப்புங்க மேலே ஆடு வெட்டக்கூடாதுங்கன்னு. அப்புறம் நாங்கள் போனோம், அப்புறம் நவாஸ்கனி வந்தார். வீம்புக்குன்னு அங்கே ஆளுங்களை விட்டு சாப்பிட்டு போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி மலையாடி வாரத்தில் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு போனாங்க. அப்போ யாருமே இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் அமைதி பூங்காக இருந்தீங்களே. அப்போ ஒருத்தர் கூட எங்கள் ஒழுங்காக அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானா பழகிட்டு இருக்கோம், எதுக்குங்க அந்த பிரச்சனை? சொல்லவே இல்லையே. இன்னும் கேட்டால் அது அதே சமயத்தில் தான் அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க, இல்லைங்க அவங்களோட சம்பிரதாயங்களை பண்ணுவாங்க, நாங்களும் கூட போய் கலந்துக்குவோம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் பேசினதெல்லாம் ஊடகங்கள். நான் கூட முந்தானத்து போனேன், ஒரு 100 பேர் சொன்னாங்க தீபத்தூள் ஏற்றிருக்காங்க, நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், மூதாதையர் சொன்னாங்க. ஒத்துக்கிறீங்களா? எங்கள்கிட்ட மட்டும் ஆதாரம் ப்ரூஃப் எங்கே சார்னு கேட்குறீங்க. அவங்க சொன்னால் மட்டும் காதில் கேட்டிருக்காங்க, நான் கூட சாப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களே பல பேருன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆடு வெட்டுறது தப்பு தான். ஏன் வெட்டக்கூடாதுன்னா அந்த இடம் தர்காவில் எப்பவும் ஆடு வெட்ட மாட்டாங்கன்னு இஸ்லாமியர்களே சொல்கிறாங்க, தர்கா வழிபடும் இடம் இல்லைன்றாங்க, அது உள்ளே போக வேண்டாம். ஒரு இடத்துல ஆடு வெட்டுறதுக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆடு வெட்டுறது நான்வெஜ் சாப்பிட்ற நமக்கே ஆடு வெட்டுறதை பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்து எனக்கு தெரியாது, பார்த்ததில்லை. குழந்தைங்க பார்க்கக்கூடாது. நான்வெஜ் ஹோட்டலுக்கு போகிறீங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவர் வெஜ்ஜு அங்கே போனால் வேணாம் வரல பண்ணுவார். ஏன்னா வெஜ்ஜு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்காரர் வெஜ்ஜு போகலான்றது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச தத்துவம்,
கரெக்டாக? அதே மாதிரி அங்கே இங்கே வேண்டாங்க, ரத்த கரையாகும், வெட்டினா பிரச்சனை வரும், நாங்கள் இங்கே சாமி கும்பிடுவோம், நீங்கள் அங்கே கும்பிட்டு ஒரு பரஸ்பரம் இது. தீபம் ஏற்றுறது அந்த 24 மணி நேரம் ஒரே ஒரு நாள் ஏற்றுறதுனால இஸ்லாமியர்களுக்கு இது பாதிப்பு வருதுன்னு எங்கேயாவது ஒருத்தர் சொல்லுங்கள். வர்றவங்களும் என்ன கேட்குறீங்கன்னா ப்ரூஃப் எங்க, நீ பார்த்தியா, இப்படி தான் கேட்குறீங்க சார். ஆனால் இந்த வழக்கு கையாண்ட விதம் அப்படிங்கிறது எவ்வளோ வேகமாக இவ்வளோ துரிதமாக கையாள வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுருச்சு? அதுலேயே உள்நோக்கம் இருக்குது. யாரை சொல்கிறீங்க? நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன், அதாவது வெளியிலேருந்து இப்போ அரசு தரப்புலையாக இருக்கட்டும், எதிர்வாதங்கள் வைக்கிறவங்க, அரசியல் வட்டாரத்துலையும் பேசுகிறவங்க இதை தான் வைக்கிறாங்க. இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுலேருந்தே தெரியலையா இது ஒரு உள்நோக்கம் கொண்ட விஷயம் அப்படிங்கிறது? எப்போவுமே இதில் லா பிரகாரமும் கேட்குறாங்களே, இப்போ இந்த வாதங்களில் கூட முன்வைக்கிறாங்க, ஒரு 30 நாள் கால அவகாசம் கொடுக்கணும், எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களோட வாதங்கள் அவங்களோட விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சடனாக கேட்கலன்னு யார் சொன்னது? இல்லை, எதிர்த்தரப்பு தான். யார் சொல்லலை? இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் போயிட்டு இருக்க வாதங்கள் அவங்க சொல்கிறது இல்லைங்க, கேஸை வாட்ச் பண்ணுறேங்க கேளுங்க. இல்லை அதுதான் சார், அவங்க கோர்ட்டில் சொல்லலைன்றீங்களா? அவங்க 1000 சொல்லுவாங்க, கோர்ட்டில் நாங்கள் இருந்தோம் இல்லை, சான்ஸ் கொடுத்தாரா இல்லையான்னு. முதல் நாள் போட்டாங்க, அப்போ ஈஓ வந்தார், டெம்பிளுக்காக வந்தாங்க, கோயில் வந்தாங்க, போலீஸ் கமிஷனர் வந்தாங்க. அப்போ தர்கா வந்து எங்களை சேர்க்கவே இல்லையேன்னாரு கேட்டாங்க. ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் உடனே அவங்களே சேர்த்துறேன், நானே சேர்த்துட்றேன், அவரே சேர்த்துட்டார். வக்ஃப் வந்தாங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க, உங்கள் சொத்தே இல்லையான்னு. இருந்தாலும் வருவோன்னாங்க. அவர் சொன்னது இருந்தாலும் உங்களையும் கேட்டுக்கிறேன், தப்பு, ஏன்னா உங்களை கேட்காம போடக்கூடாதுன்னாரு. வாஞ்சிநாதன் ஒருத்தர் வந்தார், அவர் போட்டார், அவரையும் கேட்குறேன்னாரு. எல்லாரையும் கேட்டு தான் ஆர்டர் போட்டார். துரிதமாக போட்டிங்கன்னு ஆர்டர் சொல்கிறீங்களா? நான் ஒரு 10 கேஸ் சொல்கிறேன், அந்த கேஸுக்குலாம் நீங்கள் கொடுப்பீங்களா சொல்லுங்கள். கலைஞர் சத்தத்துக்கு வந்து ஒரே நாளில் போய் வாங்கிட்டு வந்தீங்க ஆர்டர், பாடி இங்கே இருக்குது, அங்கே போய் மினல் வாங்கிட்டு வந்தீங்க. எத்தனை கேஸில் கோர்ட் ஒரு துரிதமாக ஆர்டர் கொடுத்துருக்கு? இதை பார்க்குற மக்கள் சொல்லுவாங்க, 30 வருஷமாக எங்கள் கோர்ட் சிவில் கோர்ட் நடக்குதுப்பா, எங்கள் தாத்தா போட்ட கேஸுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் உங்களை கேட்குறேன், எப்படி அது மட்டும் துரிதமாக நடக்குது? அதை விட்டுருங்க. எத்தனை கேஸ் நைட்டு வீட்டில் போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லி கொண்டு வரீங்க? நான் தப்புன்னு சொல்லலை, அந்தந்த தேவை ஏற்படும் போது கண்டிப்பாக அதை செய்யணும். அவரோட பாடி அங்கே இருக்கும்போது அதை உடனடியாக தீர்வு பண்ணணும். இங்கே புதைக்கலாமா அங்கே புதைக்கலாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அர்ஜென்சின்னு வாங்கல, அது முடிவு. ஒவ்வொரு கேஸுக்கு ஒன்று இருக்கும். இவர் இதை கிட்டத்தட்ட 15 நாளாக விசாரிக்கிறார். ஜிஆர் சாமிநாதன் 15 நாளாக விசாரித்து ஒரு ஆர்டர் போடுறாரு. நாங்கள் இன்றைக்கி போட்டு ஆர்டர் 3 நாளைக்கு வாங்குவோம் ஆர்டர். சில கேஸில் ஒரு வருஷம் ஆகும். அது தன்மையை பொறுத்து இருக்குது. என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு நாள் போய் தீபம் ஏற்றுவது நீங்களே ஏற்றுக்குங்க. யார்? அந்த கோயில் தரப்பே ஏற்றுக்குங்கன்னு சொன்னார். முதல் நாள் முடியாது நின்னீங்க. இல்லை, இதில் மனுதாரர் தரப்பு மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு தான் சொன்னாங்க. அதை இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த தூணில் ஏற்றுங்கன்னு நீதிபதி தான் உத்தரவு போடுறாரு. இல்லை தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, வாதாடுறாங்கல்ல. அவங்க விட்டுங்க, நான் ஆர்கியூ பண்ணல. இல்லை, நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு தான் நான் அந்த கேஸில் ஆர்கியூ பண்ணுன்னு சொல்கிறேன். அங்கே போட்ட ப்ரேயரு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு இவங்க டைரக்ஷன் கொடுங்க, டு டைரக்ட் தி டெம்பிள் அத்தாரிட்டி டு லைட் தி இது ஆன் தீபத்தூன் போட்டிருக்காங்க. அடுத்தது முடியலன்னா பர்மிட் த பெட்டிஷனர் டு லைட் தி தீபம் இந்த தீபத்தூன் வித் பந்தோபஸ்துன்னு தான் ப்ரேயரு. அவர் என்ன பண்ணார், முதல் ப்ரேயர் பார்த்தாரு, நீங்கள் ஏற்றுங்கன்னு சொன்னார். என்ன பண்ணாங்க, சாயங்காலம் வரைக்கும் கிண்டல் பண்ணாங்க, கோர்ட்டில் கிண்டல் பண்ணாங்க. வந்து உட்காந்துக்கிட்டு 5 மணி ஆச்சு, அதுக்குள்ளே கண்டெம்ட் எடுத்துட்டீங்க, ஆன்டிசிபேட் பண்ணுறீங்களா கண்டெம்ட்னர். அப்போ அவர் கேட்டார், 6 மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றுவீங்களான்னு கேட்டார். 6 மணி ஆகலை, எங்கே கோர்ட்டுக்கிட்ட, நம்மகிட்ட சாதாரண பேசும்போது இல்லை, கோர்ட்டில் 6 மணி ஆகலை அப்படின்னாங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்கள் ஏற்றுவீங்களான்னு கேட்டதுக்கு அது இப்போ சொல்ல முடியாது, வாதம் பாருங்க ஒரு அரசாங்கம். இதை யாரும் சொல்ல மாட்டீங்க. இப்போ எல்லா பாட்டும் எங்கன்னா அங்கே போயிடுச்சு, தீபம் திருப்பரங்குன்றம் ஹிந்துஸ்ன்னு ஒரு கோர்ட்டை டீஸ் பண்ணுறாங்க, வெறுப்பேற்றுறாங்க. 5 மணிக்கு வந்துட்டு முடியாது பார்க்கலாம். 6:05 போட்டார், 6:05 வந்தாங்க. ஏற்றுனீங்களான்னு கேட்டார். ஏற்றலைன்னொடனே நீங்கள் போய் ஏற்றுங்கன்னாரு. யார? மனுதாரரை. உடனே மனுதாரருக்கு என்ன ரைட்டுன்னாங்க, ப்ரேயர்லேயே இருக்குது, மனுதாரர் ஏற்று பெர்மிஷன் கொடுங்க. பெர்மிஷன் கொடுத்தாரு. போனீங்க, என்ன பண்ணீங்க, 144 போட்டிங்க. போடலாமா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே இந்த கேஸை பார்க்குறீங்க, தயவுசெய்து கேஸை பார்க்காதீங்க. இந்த கேஸ் நடந்தது, அதில் உள்ள மெரிட்ஸ் உள்ள போங்க. நீங்கள் கேட்டிங்க பாருங்கள், ஆதாரம் உள்ளதா, தீபத்தூணா, அதெல்லாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுது செய்யுங்கன்னு. ஒரு அரசாங்க அதிகாரி செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணுமா இல்லையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு தான் சொல்ல முடியல உங்களால், கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுங்க. செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க, தப்பு இல்லை, நம்மள தானே. இல்லை, கோர்ட்டோட ஆர்டர் ஃபாலோ, கோர்ட் ஆர்டர் வந்து தப்பே இருந்தாலும் அதனால தான் கான்ஸ்டியூஷனில் அப்பீல்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜட்ஜு சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆகாது, தப்புன்னு நினச்சிங்கன்னா அப்பீல் போங்கன்னாரு. முடியாதுன்னு சொன்னீங்க வச்சுங்களேன், இதை ஏற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பண்ணது தப்புன்ட்டீங்க. எல்லாரும் அவரை மாதிரி இந்த ஜட்ஜு பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இம்பீச்மெண்ட்டில் வரைக்கும் போகிறாங்க. சரி ரைட்டு, இதை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ நடந்ததெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு ஜெயிச்சிடுறோம்னு சொல்லிடுறோம். நாளைக்கு தினம் 100 கேஸில் 100 டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஹைகோர்ட்டில் நடத்த சொல்லி. இதே மாதிரி வந்துட்டு என்னால் நடத்த முடியாதுங்க. அந்த இதை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பட்டா கொடுக்க முடியாது, அது எனக்கு உடன்பாடு இல்லை. எதாவது வேணால் ஜிஆர் சாமிநாதன் கேஸ் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுத்துங்க, நாங்கள் கொடுங்க அப்படி சொன்னால் நாடாக இருக்குமா? இதையே நீங்கள் ஒரு கேஸாக பார்க்குறீங்க. அந்த பர்டிகுலர் கேஸில் என்ன மெரிட்னு பார்க்காதீங்க. பொதுவாக ஒரு ஜட்ஜி சொன்னாருன்னா
தப்பே இருக்கட்டுங்க, நான் இந்த பக்கம் இருக்கிறதுனால என் பக்கம் ரைட்டுன்றேன், அந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கு நான் பண்ணுறது தப்பாக தெரியலாம். இதுக்கு தானே 2 பேருக்கும் சமரசம் மேலே அப்பீல் போகிறது. அப்பீலில் தீர்ப்பு ஒரு பக்கம் தானே வரும். ஒன்று ஏ சாதகமாக வரும், இல்லை பி சாதகமாக வரும். எப்படி இருந்தாலும் ஒரு அக்ரீட் பார்ட்டி இருப்பாரா இல்லையா? ஒரு அக்ரீட் பார்ட்டி எப்பவுமே பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார். அதனாலேயே பாதிக்கப்பட்டவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. 144 போடு. இது வந்து டீஸ் பண்ணுற மாதிரி கோர்ட்டை. இதே நாளைக்கு திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தான் இந்த திராவிட ஆளுங்க சொல்கிறேன், எல்லாருக்கும் திமுகவுக்கே சொல்கிறேன். நாளைக்கு ஒரு கேஸ் போடுறீங்க, நாளைக்கு ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி ஆக போகிறீங்க, கேஸ் போடுறீங்க, மிகப்பெரிய மாநாடு, தளபதி ஸ்டாலின் தலைமையில் திருச்சியில் மாநாடுன்னு கேட்குறீங்க. அப்போ இருக்கிற என்டிஏ கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் எங்கே போவீங்க? ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டில் போய்ட்டு ஒழுங்காக கொடுங்க பந்தோபஸ்ன்றாங்க. நேராக அப்போ இருக்க என்டிஏ ஆட்சி வந்து 144 போடுது. கூட்டம் 1,00,000 பேர் கூட்டிட்டீங்க, அங்கே 144 போடலாமா? போட்டால் என்ன ஆகும்? ஏன்னா அப்போ ஸ்டாலினுக்கு எதிர்த்து வர்றதுனால நாடே பொங்கும், பத்திரிகை துறையெல்லாம் பொங்கும், எல்லாரும் சேர்ந்து தளபதிக்கு இந்த பிரச்சனையானுவீங்க. இதை இன்னொரு மாற்றி சொல்கிறேன், அவர் கலைஞர் இறந்தபோது சமாதிக்கு இடம் கொடுத்தாங்களே, கோர்ட்டு சொல்லிச்சுல ஈவினிங் 3 மணிக்குள்ளே கொடுன்னு சொன்னாங்களே, அப்போ இருந்த கவர்மெண்ட் 144 போட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணிப்பீங்க? இப்போல்லாம் திராவிட சிசுக்கள்லாம் அப்படி குதிக்கிறாங்கல்ல திமுகலாம். இந்த எதிர்த்தரப்பில் இந்த மாதிரியான இப்போ மனுதாரருக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் இல்லை இந்த மாதிரி இஷ்யூஸ் கொண்டு வரவங்களுக்கு எதிராகவும் வைக்கப்படுற வாதங்களுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, பாஜகவோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. இங்கே பாபர் மசூதி விவகாரத்தில் தொடங்கி இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்து அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற இடத்துல மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை தான் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ ஞான்வாபி இதுக்கு போனதாக இருக்கட்டும், இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க, கை வச்சிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த ஏதோ திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு அம்மன் சிலை வந்து கீழே இருக்குன்னு எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. இப்படியே அடுத்தடுத்து மதம் சார்ந்த பிரச்சனைகளை கையில் வச்சு ஒரு அசாதாரண சூழலை உருவாக்குறதும் அதன் வழியாக உள்ள வருவதும் தான் அப்படின்ற ஒரு அதன் மூலமாக உள்ள வருவதுன்னா மக்கள் நீங்க கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் வந்து நம்ம சொன்னா ஒத்துப்பாங்க. பாருங்க நீங்க எவ்வளவு இங்க நடக்க மாட்டேங்குது, அது இங்க நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல சார், நான் என்ன முடிக்கல. ஆக்சுவலி அப்படி ட்ரை பண்றாங்க. நீங்க அடுத்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது, நடக்காது. ஏன்னா மக்கள் வந்து பாஜகவோட இத்தகைய சதிவலைகளில் வீழ்வதில்லை, நடக்காது. அப்புறம் தீபத்தூள் ஏத்த விட வேண்டியதானே? அதானே நான் உங்களுக்கு கேட்கல சார். ஆனா இப்படியான அரசியல் கருத்து எதிர்கருத்து இருக்கு. இதுக்கான விளக்கத்தை ஒரு நிமிஷம். இது இங்க நடக்காது. உங்க வேலையே இந்த மாதிரி பண்ணி தான் உள்ள வரைக்கும் நடக்காதுன்றீங்க. அன்னைக்கு அங்கே போனதெல்லாம் இந்து மக்கள் தானே. அன்னைக்கு அங்கே இருந்ததெல்லாம் இந்து மக்கள், ஒரு இஸ்லாமியர் நான் பார்க்கல, இந்து மக்கள் தான் உட்காந்தாங்க. 10 பேர் மேலே போக சொன்னாங்க. கரெக்டாக 10 பேர் மேலே போகிறீங்க. கூட யார் இருக்காங்க? சிஏஎஸ்எஃப்லேருந்து 30 பேர் போகிறாங்க. கோர்ட் அமைச்சது உங்கள் ஆளுங்க இருக்காங்களே, அது எஸ்பி இருக்காங்களே, கூட கமிஷனர் கூட அவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. போலீஸ் 100, 30 நடுவில் 10 பேர் போகிறாங்க. போய் நேரம் விளக்கேற்றிட்டு வந்தால் மத கலவரம் வந்து நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருமா? இல்லை இந்த 10 பேர் இந்த 80 பேர் அடித்து நொறுக்கிடுவாங்களா? நொறுக்கிட்டு நேரம் தர்காவில் போய் பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்லை சார், நீங்கள் அதோட பார்க்குறீங்க. நான் இதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அங்கே தீபத்தூண் வந்து அதோட நிற்க போகிறது இல்லை. என்ன அடுத்து தர்கா குறி, இந்த தர்கா விடமாட்டம் செய்யணும். இதெல்லாம் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் கேட்குறது தீபத்தூண் கேட்குறோம், அதுக்கு உங்கள் பதில் என்னன்னு கேட்குறோம். இது வந்து இதை கொடுத்துட்டா நீ அப்புறம் அதை கேட்பன்றதுலாம் வந்து வீம்பான வாதம். அங்கே வரும்போது நீங்கள் கேளுங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, நாளைக்கு இந்த தர்கா எங்களுக்கு சொந்தம்னு சொன்னால் பாருங்க, பார்த்தீங்களா, இதுதாங்க உங்கள் பிரச்சனைன்னு கேட்பீங்க. ஏற்கனவே கந்தன் மலையா சிக்கந்தர் மலையான்னு பிரச்சனை ஏற்படுத்தினது தானே நீங்க தானே சிக்கந்தர் மலை மாத்துறீங்க. பட்டால மாத்தினது யாரு? நீங்க தானே மாத்துறீங்க. 1920 ஆர்டர் மீறி எப்படி மாத்துறீங்க நீங்க? அதான் கேட்கிறாரு அவரு. இது எந்த மலைன்னு கேட்கிறாரு. தப்பு இல்லையே, இன்னும் கேளுங்க. இல்ல அதான் கேட்கிறேன். இல்லைங்க, இந்த ஒட்டுமொத்த மலைக்கான பிரச்சனையில இருந்து சுருக்கி நீங்க தூணுன்னு வந்திருக்கீங்கன்னா இதுல இடம் பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஒட்டுமொத்த மலை தானே. உங்களோட அறிவு கூர்மையை நான் பாராட்டுறேன். அது நீங்க அப்புறம் பாத்துங்க. இந்த தீபத்தூள் வந்து வெளில வரும்ல, அப்புறம் நீங்க சொல்லுங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் சார்னு சொல்லுங்க. நான் பண்ணி உங்களை பாராட்டுறேன். இன்னும் சொல்றீங்க, இன்னும் இறங்கி கூட சொல்றேன். நாளைக்கே தர்கா எங்களுக்கு சொந்தம்னு சொன்னா கூட அது கோர்ட்டுக்கு போனா அந்த கோர்ட் வந்து தர்கா இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னா கூட அப்பீல் தான் நீங்க போகணும். அப்பீல் தான் போகணுமே தவிர நீ எப்படி சொல்லலாம்னு நீதிபதி சொல்லக்கூடாது. நீதிபதி ஒரு கண்ணோட்டத்தில் சொல்றாரு. அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை படிச்சு பாருங்க. ஒருத்தராலும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறாங்க. விகாஸ் சிங் நேற்று பேசுறாரு, அவர் எலெக்ஷன் நிற்க போறாரா? ஒரு நீதிபதியை பார்த்து ஒரு மூத்த வழக்கறிஞர் அவரெல்லாம் எப்படி மூத்த வழக்கறிஞர்னு எனக்கு தெரியல. ஒரு நீதிபதியை பார்த்து எலெக்ஷன் நிற்க போறாரு அப்படின்றது இது என்ன மாதிரியான? அப்போ என்னன்னா உங்கள்கிட்ட வேலை, உங்கள்கிட்ட இது இல்லை, இன்கிரீடியன்ஸ் இல்லை, உங்கள்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லை. இப்படிதான் தனிப்பட்ட இல்லாம தான் 2-3 நாளா தொடர்ந்து வாதாடி. அதுதாங்க சொல்றேன். இல்ல இருந்தா இப்படி சொல்றேன். இந்த வார்த்தை சொல்லலாமா? இல்ல அப்படி சொன்னது தவறுன்னு சொல்லுங்க. தவறுதான், தவறு இல்லை. அது மட்டும் இல்ல, மத்த பாயிண்ட்ஸ்லாம் இல்லன்னு சொல்றது எப்படி? இம்பீச் பண்றீங்க, என்ன காரணம்? இல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு இம்பீச் பண்றது என்ன காரணம்? சனாதனத்துக்கு ஆதரவான ஒரு போக்குல இருக்கு. நான் வேற ஒரு ஆதரவான ஜட்ஜ் சொல்லட்டுமா? ஒரு 10 பேர் சொல்லட்டுமா? வேற இதுக்கு அகைன்ஸ்டான ஜட்ஜ் சொல்லட்டுமா? ஒரு 10 பேர் சொல்லட்டுமா? சனாதனமே பிடிக்காத ஜட்ஜஸ் சொல்லலாமா? அப்ப அவங்க மேல இம்பீச் பண்ணலாமா? இது என்னங்க? இது அவரோட வியூ. அவர் சொல்றாரு, அவர் வியூ சரியில்லைன்னா மேலே போங்க. அடுத்தது இப்போ இங்கே 2 டிவிஷன் பெஞ்ச் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, அவங்க மேலே என்ன பண்ண போறீங்க? இது நல்லது இல்லை கோபி. நான் சொல்றது என்னன்னா, நான் இங்கிருந்து வாதாடுறதுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் மிஷினரிக்கு தப்பு.
அரசு எந்திரம் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உள்ளே வந்து ஏற்ற சொல்லு 144 போடாத, நம்ம ஏற்றட்டும். இன்னும் கேட்டால் நைட்டே போய் சொன்னாங்க, அவங்கள்ட்ட போய் டிவிஷன் பெஞ்சில் மென்ஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏற்றக்கூடாதுங்கன்னு. அது கரெக்டு, அது எல்லா உரிமையும் உண்டு. அங்கே நீங்கள் ஸ்டே வாங்கியிருந்தீங்கன்னா உடனே போயிட்டு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் எப்போ பண்ணியிருக்கணும், நான் சொல்கிறேன், இது எப்போ பண்ணியிருக்கணும்னா 3 நாள் டைம் கொடுத்தாருல. 1ஆம் தேதி வந்து ஆர்டர் போட்டு 3ஆம் தேதி ஏற்ற சொன்னார்ல. இந்த 2 நாள் இருக்குல்ல, இந்த 2 நாளில் போய் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், டிவிஷன் பெஞ்சில் போய் சொல்லி, ஐயா இது மாதிரி எனக்கு நாங்கள் மூவ் பண்ணுறோம், அது வந்து ஸ்டே கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு வேளை கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. கொடுக்காம இருந்து வச்சுங்களேன், அந்த ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, ஒரு நாளைக்கு 1 கோடி செலவு பண்ணது பெரிய விஷயம் இல்லை. இவங்க செலவு பண்ணிட்டு போயிருக்கலாம். எதையும் பண்ணாமல் 3ஆம் தேதி 6 மணிக்கு வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க பாருங்க. இதுதான் கவர்மெண்ட் மிஷினரியை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறது, ஜுடிஷியரி நீங்கள் வந்து அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன். தனி இந்த தீர்ப்பை மட்டும் எடுக்காதீங்க. திருப்பரங்குன்றம் ஜிஆர் சாமிநாதன் விட்டுருங்க, தீர்ப்பை தீர்ப்பா மதிக்கணும், அவ்வளோதான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்பீல் போயிருக்கணும். ஆனால் இந்த ஸ்டாண்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே பவர் எங்களுக்கும் கொடுங்க. நாங்கள் எந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுங்க, 144 மாதிரி அங்கே போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் நாடாக இருக்குமா? நாடாக இருக்காது. இது என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வழக்கின் நகர்வு என்னவா இருக்கும் சார்? முடிவு எப்படி இல்லை, இன்னும் இன்றைக்கி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நான் இன்றைக்கோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வரும். தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியல. பட் ஆர்கியூ பண்ணுற விதத்துலேருந்தே தெரியுது அவங்க ரொம்ப தவறான பாயிண்ட்டு, தனி மனித தாக்குதல் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால தெரியுது அவங்கள்ட்ட பாயிண்ட் இல்லைன்னு. நான் கேட்குற சிம்பிள் பாயிண்ட் தான், இங்கே ஏற்றுனா உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டோம். இது வரைக்கும் யாரும் அது போய் சொல்லல. ஷோர், பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.